ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நாம் ப்ரிப்போஷன்ஸ் குறித்து படிக்க போகிறோம். நான் ஏற்கனவே கூறியிருந்தபடி கிராமர் ஃபார் பிகினர்ஸில் இது 7வது யூனிட். மொத்தம் 10 யூனிட் உண்டு. இதில் நம்ம இன்னைக்கு மோர் அபவுட் ப்ரிப்போஷன்ஸ் படிக்க போகிறோம். இது உங்களுக்கு புரிஞ்சன்னா 1-2 பேருக்காக ஷேர் பண்ணி விடுங்க. புரியலைன்னா நீங்கள் நாட் கிளியர் என்ன பதிவு விடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போடுவோம். 1. அட் இன். அற்று சரியான நேரத்தையும் இடத்தையும் குறிப்பிட பயன்படுகிறது. சிறிய கிராமங்களையும் சிறிய டவுன்களையும் குறிப்பிட அட் பயன்படுத்துகிறோம். பெரிய டவுன்களையும் நகரங்களையும் மாவட்டங்களையும் நாடுகளையும் குறிப்பிட இன் பயன்படுத்துகிறோம். எக்ஸாம்பிள், he lives at டி நகர் இன் மெட்ராஸ். இங்கு பெரிய நகரம் ஆகையால் சென்னையில் என குறிப்பிட இன் பயன்படுத்துகிறோம். சென்னையில் உள்ள ஒரு பிரிவு டி நகர் ஆகும். எனவே டி நகரில் என குறிப்பிட அட் பயன்படுத்துகிறோம். 1. he lives in England. இங்கு இங்கிலாந்து ஒரு பெரிய நாடு ஆகும். ஆகையால் இங்கிலாந்தில் என குறிப்பிட இன் பயன்படுத்துகிறோம். he met me at 10 AM. இங்கு நேரத்தை குறிப்பிட அட் பயன்படுத்துகிறோம். 2. in into. அசைவேண்டி இருக்கும் பொருட்களை குறிப்பிட இன் பயன்படுத்துகிறோம். அசைவை குறிப்பிட இன்று பயன்படுத்துகிறோம். எக்ஸாம்பிள், my father is in his office. my brother jumped into the river. இங்கு அலுவலகம் அசையாமல் உள்ளது. எனவே எனது தந்தை அவரது அலுவலகத்தில் உள்ளார் என குறிப்பிட இன் பயன்படுத்துகிறோம். நதி பாயக்கூடியது. எனது சகோதரன் நதியில் குதித்தார் என குறிப்பிட இன்று பயன்படுத்துகிறோம். நெக்ஸ்ட், இன் ஆஃப்டர். வருங்காலத்தில் ஒரு காலத்தை குறிப்பிட்டு கூற இன் பயன்படுத்துகிறோம். ஆஃப்டர் என்பது இறந்த காலத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட நேரத்தை குறிப்பிட அட் பயன்படுத்துகிறோம். ஆஃப்டர் பயன்படுத்துகிறோம். எக்ஸாம்பிள், 1. I shall finish the work in a week. She returned the tool book after a few days. மேற்கூறிய முதல் வாக்கியத்தில் இவ்வேளையை ஒரு வாரத்தில் முடிப்பேன் என கூற வருங்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை குறிப்பிட இன் பயன்படுத்தப்படுகிறது. 2வது வாக்கியத்தில் அவன் சில நாட்களுக்கு பிறகு புத்தகத்தை திரும்ப தந்தான் என இறந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை குறிப்பிட ஆஃப்டர் பயன்படுத்தப்படுகிறது. 4. between and among. 2 நபர்களுக்கிடையே என காட்ட between பயன்படுத்துகிறோம். 2 பேருக்கு அதிகம் உள்ளவர்களை கூற among பயன்படுத்துகிறோம். The contest was between மோகன் and சேகர். மோகன் சேகர் ஆகிய இருவருடைய போட்டி என குறிப்பிட between பயன்படுத்துகிறோம். They shared the amount among the members. அவர்கள் உறுப்பினர்களிடையே தொகையை பங்கிட்டனர். உறுப்பினர்கள் இடையே பலரிடையே என குறிப்பிட among பயன்படுத்தப்படுகிறது. 5. beside, besides. besides என்பது அருகே என பொருள்படும். besides என்பது கூடுதலாக என பொருள்படும். there is an electric post beside our house. எனது வீட்டின் அருகில் ஒரு மின் கம்பம் உள்ளது. இவ்வாக்கியத்தில் beside என்பது அருகில் என பொருள்படும். besides being an artist, he is a writer. அவர் ஒரு கலைஞர் மட்டுமில்லாமல் ஒரு எழுத்தாளரும் கூட. இவ்வாக்கியத்தில் besides என்பது கூடுதலாக என பொருள் தருகிறது. நெக்ஸ்ட், since, for. since என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்திலிருந்து என பொருள்படும். for என்பது எவ்வளவு நேரமாக என குறிப்பிட பயன்படுத்தப்படுகிறது. எக்ஸாம்பிள், I have been working in this office since 2015. நான் இவ்வலுவலகத்தில் 2015 பணியாற்றி வருகிறேன். இவ்வலுவலகத்தில் since 2015 பிறகு என பொருள்படுகிறது. I have been waiting for 2 hours in the bus stand. நான் பேருந்து நிலையத்தில் 2 மணி நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். இவ்வாக்கியத்தில் for 2 hours 2 மணி நேரமாக என குறிப்பிடப்படுகிறது. 7. from, since. from என்பது இருந்து என பொருள்படும். since என்பது அதன் பிறகு என பொருள்படும். I study maths from 6 PM to 8 PM. நான் இரவு 6 மணியிலிருந்து 8 மணி வரை கணிதம் படிக்கிறேன். I have been learning music since 1997. நான் 1990 சங்கீதம் படித்து வருகிறேன். 8. but than. but என்பது தவிர என பொருள்படும். than என்பது விட என பொருள்படும். I have no enemy but Ravi. ரவியை தவிர எனக்கு வேறு விரோதி கிடையாது. ஹைட்ரஜன் இஸ் லைட்டர் than air. காற்றை விட ஹைட்ரஜன் லேசானது. இங்க விட than என்பது விட என்பதை குறிக்கும். 9. by, with. by என்பது ஆல் என பொருள்படும். with என்பது கொண்டு என பொருள்படும். ராவணா was killed by Rama.
ராமணன் கொல்லப்பட்டார். ஐ கட் த வெஜிடபிள்ஸ் வித் a knife. நான் ஒரு கத்தி கொண்டு காய்கறிகளை நறுக்கினேன். 10 ஆஃப்டர் பிஹைண்ட். ஆஃப்டர் என்பது பிறகு என பொருள்படும். பிஹைண்ட் என்பது பின்னால் என பொருள்படும். யூ மீட் மீ ஆஃப்டர் 5 PM. 5 மணிக்கு பிறகு நீ என்னை வந்து பார் என பொருள்படும். There is a temple behind the bus stand. பேருந்து நிலையத்துக்கு பின்னால் ஒரு கோயில் உள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தபடியாக நாம் சில முக்கியமான ப்ரிப்போஷன்களையும் அவைகள் வாக்கியத்தில் வரும் பொழுது எவ்விதமாக பொருள்படுகிறது என்பதையும் படிப்போம். 1. அட் என்றால் இல். அட் த ஸ்கூல், பள்ளியில். இங்கு குறிப்பான ஒரு இடத்தில், நேரம், வேலை இவற்றை குறிப்பிட பயன்படுத்துகிறோம். 2. இன் அப்படின்னாலும் இல்லுதான். இன் ஏ வீக், ஒரு வாரத்தில். குறிப்பிட்ட பரவலான நிலையை என் உணர்த்தும். இன்று, உள்ளே. இன்று த ட்ரெயின், ரயிலுக்குள். ஆன், மேல். ஆன் த வால், சுவர் மேல். அப்பான், மேல். அப்பான் த டேபிள், மேஜையின் மேல். அப், மேல். அப் த ஹில், மலை மேல். எபோவ், மேல். எபோவ் த லெவல், அளவுக்கு மேல். ஓவர், மேல்நிலை. ஓவர் ஹிம், அவன் மேல். டவுன், கீழாக. டவுன் த ஸ்டெப்ஸ், படியின் கீழ். பிலோ, கீழே. பிலோ 30, 30க்கு கீழ். அண்டர், கீழ். அண்டர் த டேபிள், மேஜையின் கீழ். எபோட், பற்றி. எபோட் த மேட்டர், விஷயத்தை பற்றி. அரவுண்ட், சுற்றி. அரவுண்ட் த ஃபேக்டரி, தொழிற்சாலையை சுற்றி. ரவுண்ட், சுற்றி. ரவுண்ட் த டேங்க், குளத்தை சுற்றி. பிசைடு, அருகில். பிசைடு த ஸ்கூல், பள்ளியின் அருகில். ஃப்ரம், இருந்து. ஃப்ரம் திருச்செங்கோடு, திருச்செங்கோட்டில் இருந்து. டு, இக்கு. டு, ஈரோடு, ஈரோட்டிற்கு. அக்ராஸ், குறுக்கே. அக்ராஸ் த ரிவர், ஆற்றின் குறுக்கே. அலாங், நடுகே. அலாங் த ரோடு, சாலை நடுகே. டுவர்ட்ஸ், நோக்கி. டுவர்ட்ஸ் த பஸ், பஸ்ஸை நோக்கி. பிஹைண்ட், பின். பிஹைண்ட் த ஸ்கூல், பள்ளியின் பின். ஆஃப்டர், பின்னால். ஆஃப்டர் ஹிம், அவனுக்கு பின்னால். பிஃபோர், முன்னால். பிஃபோர் 9 AM, 9 மணிக்கு முன்னால். ஃபார், ஆக. ஃபார் ஹிம், அவனுக்காக. அகைன்ஸ்ட், எதிராக. அகைன்ஸ்ட் த ட்ரீ, மரத்துக்கு எதிராக. பிட்வீன், இடையே. பிட்வீன் தம், அவர்களுக்கு இடையே. பியாண்ட், அப்பால். பியாண்ட் த ஸ்கை, வானத்திற்கு அப்பால். பை ஆல். பை ரவி, ரவியால். பை, அளவில். பை 10 AM, 10 மணி அளவில். த்ரூ, மூலமாக. த்ரூ த வுட், காடு வழியாக. ஆஃப், ஆஃப்னா ஆல். ஆஃப், ஃபீவர், காய்ச்சலினால். ஆஃப், பற்றி. ஆஃபர், அவளை பற்றி. ஆஃப், உடைய. ஆஃப் த நேஷன், நாட்டினுடைய. டில், வரையில். டில் நைட், இரவு வரையில். அவே, தொலைவில். அவே ஃப்ரம், தூரத்திலிருந்து. வித், உடன். வித் அருண், அருணுடன். வித்தவுட், இல்லாமல். வித்தவுட் ஏர், காற்று இல்லாமல். விதின், உள்ளே. விதின் த காம்பவுண்ட், காம்பவுண்டிற்குள். எக்ஸப்ட், தவிர. எக்ஸப்ட் முரளி, முரளியை தவிர. பிசைடு, உள்ளே. பிசைட் த ஸ்கூல், பள்ளியின் உள்ளே. அவுட் சைடு, வெளியே. அவுட் சைடு த ஸ்கூல், பள்ளியின் வெளியே. நியர், அருகில். நியர் த லேக், ஏரி அருகில். நண்பர்களை, இப்பொழுது நம்ம இந்த ப்ரிப்போஷன் பயன்படுத்தி சில விதிகளை படிப்போம். 1. தேதியுடன் மாதம், ஆண்டினை குறிப்பிடும் போது ஆன் உபயோகிக்க வேண்டும். எக்ஸாம்பிள், ஆன் ஜூன் 2015. 2. மாதமும் ஆண்டும் குறிப்பிடால் இன் உபயோகிக்க வேண்டும். எக்ஸாம்பிள், இன் ஜூன் 2015. வருடம் மட்டும் குறிப்பிடாக இருந்தாலும் இன் உபயோகிக்க வேண்டும். எக்ஸாம்பிள், இன் 2015. இப்பொழுது உங்களுக்கு ப்ரிப்போஷன் முழுவதுமாக புரிந்திருக்கும் என நம்புகிறேன். பாய்.